இங்கே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இன்றைக்கி வந்து கல்யாணம் நடக்க போகுது. அதனால் ஹீரோவுக்கு அழகாக நலங்கள்லாம் வச்சிட்ருக்காங்க. அதே சைடு சீன் கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுமே ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்து கிளம்புறதுக்காக அவங்க வீட்டில் எல்லா வேலைகளுமே தடபுடலாம் நடந்துட்டுருக்கு. ரெண்டு ஃபேமிலியுமே கிளம்பி ஃபைனலாக ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்து போனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து ரிசப்ஷனுமே பயங்கர கிராண்டாக வந்து முடியுது. அப்போது அவங்க மாமா வந்து ரெண்டு பேர்த்தையும் போய் தூங்க சொல்கிறாங்க. அப்போ தான் காலையில் ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயினுமே ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பட் ஹீரோ மூஞ்சி வந்து சரியே இல்லை. ஹீரோ வந்து வேகமாக ரூமுக்கு போயிட்டு அவனோட துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியே வந்து கிளம்பிடுறான். அப்படி செவரேறி குதிச்சு வெளியே வரப்போ யாரோ வர மாதிரி இருக்குது. பேக்கை தூக்கி வச்சுட்டு அப்படியே கேஷுவலாக நின்றுறான். யாருடான்னு பார்த்தா ஹீரோயின். இப்போது ஹீரோயினும் ஓடி போதான் போகிறா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அதனால ஹீரோவுமே இப்போ ஒரு பயங்கரமான நடிப்பை போடுறான். உனக்கு என்ன பிடிக்கலன்னா முதலே சொல்லியிருக்கலாம்ல, கல்யாணம் ஃபஸ்ட்டே வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோயினுக்குமே தெரிஞ்சு போயிடுது. ஹீரோ பயங்கரமாக பீலாக விட்டுட்டு இருக்கான். அவனுக்குமே இந்த கல்யாணம் பிடிக்காம தான் ஓடி போகிறதுக்கு பேக் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு இருக்கப்ப அவங்க மாமா வந்து ரூமுக்கு நடங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டிட்டு போயிடாரு. இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ யார் ஓடி போகிறது அப்படிங்கிறது ரெண்டு பேருமே ரெண்டு பேர்த்தோட ஸ்டோரியை சொல்லலாம். யாருக்கு ரொம்ப வஸ்டா இருக்கோ அவங்க இங்கே இருக்கட்டும், இன்னொருத்தவங்க வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங்லாம் பேசுகிறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியான ஃப்ளாஷ்பேக் சொன்னா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.